சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 8 மாதங்களில் மட்டும் 885 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் கைப்பாவையான காவல்துறையை வைத்துக்கொண்டு குண்டர் சட்டத்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் குற்ற சம்பவங்களுக்கு பஞ்சமில்லை. இதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரவுன் சுகர், மெத்தபெட்டமைன், கஞ்சா, பாங்கு, ஹூக்கா, கள்ளச்சாராயம், குட்கா போன்ற போதைப்பொருள் கடத்தல், கொலைக்காரன், ரவுடிகள், ஆள் கடத்தல் என ஒரே குற்றத்தை தொடர்ந்து செய்வதை தடுக்க குற்றவாளிகள் மீது ஓராண்டுக்கு பிணையில் வர முடியாத வகையில் குண்டர் சட்டம் போடுவது குண்டர் சட்டத்தின் நோக்கமாகும். ஆனால் திமுக அரசு தனது கைப்பாவையான காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு குண்டர் சட்டத்தை அரசியல் ஆதாயத்திற்கும் தங்களது சகாக்களை திருப்திப்படுத்தவும் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் குண்டர் சட்டத்தை திமுக அரசு தனது இஷ்டத்திற்கு பயன்படுத்துவது குறித்து கண்டனம் தெரிவித்தது. ஆனால் அதையும் இந்த விடிய அரசு பொருட்படுத்துவதில்லை. திமுக ஆட்சியில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 885 குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் மட்டும் 836 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை புள்ளி விவரம் கூறுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட எல்லைகளில் 153 குண்டர் சட்ட வழக்குகளும், தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் 96 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் குண்டர் சட்டத்திற்கு தகுதி இல்லாத, அதற்கு தேவையே ஏற்படாத குற்றங்களுக்கு குண்டாசை பயன்படுத்திய அவலம் அரங்கேறியுள்ளது. இதுபோன்று போடப்படும் குண்டர் சட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு போடப்படுவதாகவும் தமிழக காவல்துறையின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு குண்டர் தடுப்பு சட்ட அறிவுரைகள் கழகம் பல குண்டர் சட்டத்தை ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற நடவடிக்கைகளை யாரை திருப்திப்படுத்த காவல்துறை செயல்படுத்துகிறது என்ற சந்தேகமும் எழுகிறது. இதுகுறித்து காவல்துறையிடம் கேட்டால் தகுந்த பதிலளிப்பதில்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார்.